வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அலை போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு, பயிரியும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு, திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. மென்தென்றல் போல மெலிதான அன்பு, என்றென்றும் வாழும் நிலையான அன்பு.
இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா, அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறித்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பல முறை வாசித்த, கேட்ட, விளக்கங்களை கேட்ட, மறைவுரை செய்த, மறைவுரையை கேட்ட பகுதி இது. அன்பு, 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 அன்பு. சில சமயங்களில் கடவுளை எப்படி அன்பு செய்வது என்பதை நமக்கு அறிவது கடினமாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அதாவது, கோயிலை கட்ட பணம் கொடுக்குறேன், குடிசெடி கட்ட பணம் கொடுக்குறேன், சிலுவப்பாக ஸ்தலம் கட்ட பணம் கொடுக்குறேன், சவபந்தி பணம் கொடுக்குறேன், அன்பின் விருந்துக்கு பணம் கொடுக்குறேன், ஓஸ்தி ஒயின் வாங்க பணம் கொடுக்குறேன், பூ வைக்க பணம் கொடுக்குறேன், கொடிமரம் கட்ட பைசா கொடுக்குறேன், இதெல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, இது போதாதான் உங்களை அன்பு செய்கிறதுக்கு. அப்படி என்று பல பேர் நம்மிடத்திலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது வேண்டாம் என்று சொல்லவில்லை, இது ஒரு புறம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குதே, பக்கத்து ஊரில் அல்லது பக்கத்து கிராமத்தில், பக்கத்து பங்குகளில், என் பக்கத்து வீடுகளில், ஏன் வீட்டுக்குள்ளேயே நலிவுற்றவர்களை கேட்பாரற்று கிடக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்று சொன்னால், அதை சரிப்படுத்த கொஞ்சமேனும் நாம் முயற்சி எடுத்திருக்கிறோமா என்பதும் ஒரு கேள்விதானே. எனவே இந்த வழியில்தான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதை நாம் இரண்டாவது கட்டளையின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சந்திக்கின்றவர்கள் மூலம் கடவுளை அன்பு செய்கிறோம். அவர்களில் செயல்படுகிற மற்றும் வாழுகிற கடவுளை மதிக்கிறோம். நம்மை கடவுளின் ஆலயங்களாக பார்க்கும்படி கேட்கப்பட்டால் நாம் மற்றவர்களை பற்றியும் அதே வழியில் சிந்திக்க வேண்டுமே. நம்மை போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதை மறந்துவிடக்கூடாது. நம்மிலே பலர் நம்மையே ஏற்றுக்கொள்வதில்லை, நம்மையே நேசிப்பதில்லை, நம்மளையே அன்பு செய்வதில்லை. நம்மால் இதை செய்ய முடியாவிட்டால் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க எப்படி கற்றுக்கொள்வது? நாம் சுயமரியாதையை பற்றி அதிகமாக பேசுகிறோம், அதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். நாம் நமக்கான மரியாதையை, அன்பை நம் மீதும் நம் உடலின் மீதும் காட்டுகிறோமா என்று சிந்தித்தால் இல்லை என்பதே பலரின் பதிலாக இருக்கலாம். எப்போது மற்றவரோடு நம்மை ஒப்பீடு செய்தால் நம்மை குறித்தும் நம் உடலினை குறித்தும் நமது திறமைகளை குறித்தும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இல்லையோ அப்பொழுது பிறருடைய திறமைகளையும் பிறருடைய அழகையும் நாம் ரசிக்க முடியாது, பாராட்ட முடியாது, அன்பு செய்ய முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாமும் இறைவனின் அங்கம் என்பதை மறந்து நம் நிறம், எடை, உயரம் ஆகியவற்றினை பற்றி கவலை கொண்டிருக்கிறோம். உடலும் மனமும் கடவுள் கொடுத்த கொடை, அவற்றை பராமரிப்பது நமது கடமை என்பதை மறந்து சரியான உடற்பயிற்சி இல்லாமல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளுக்கும் புகைப்பழக்கம் மற்றும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாக மாறியிருப்பதும் நம்மை நாம் அன்பு செய்யவில்லை என்பதற்கு அடையாளம் தானே. இங்கு இறைவனை புரிந்து கொள்ளாததற்கு இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. நாம் நம்மை அன்பு செய்யாத போது மற்றவர்களை எதற்காக, எதன் அடிப்படையில் அன்பு செய்ய வேண்டும் முடியும் என்பதே தெரியாமல் இருக்கிறது. அடுத்தவரை அன்பு செய்ய இயலவில்லை என்றால் சொன்னால் கடவுளை அன்பு செய்வதற்கான வழியை, வாய்ப்பினை இழந்து விடுவோம்.
அடிப்படை சரியாக இருந்தால் எல்லாமும் சரியாக இருக்கும். அடிப்படையில் நம்மை அன்பு செய்ய ஆரம்பிக்க முடியும். இறையாட்சி நெருக்கத்திலே அமர்ந்து அமைதி வாழ்வு வாழ்வோர் சட்டத்தை சரிவர கடைப்பிடிப்போரே இல்லை, ஆண்டவனுக்கு அன்றாடம் பலி செலுத்துவோரே என்ற இரு வரம்புக்குள் இரு பிரிவினரும் கருத்துக்களை கடுமையாக பகிர்ந்து கொள்ளலாம். சட்டத்தை கடைபிடித்தால் இறையாட்சியின் நிம்மதி வாழ்வை பெற்றுவிடலாம். இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு கைதட்டி ஜெபம் செய்தால் இறையாட்சியின் நிறைவை பெற்றுவிடலாம். இதெல்லாம் நமக்குள்ள உள்ள போராட்டங்கள். இத்தகையோருக்கு இயேசு சொல்வது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கின்றவன் எல்லாம் விண்ணரசு சேர மாட்டான். மத்தேயு 7:21 சொல்கிறது. உங்களது திருவிழாக்களை அருவருக்கிறோம். ஆமோஸ் 5:21 முதல் 26. இன்னைக்குள்ள திருவிழாக்களை பார்த்தா நிச்சயமாக இயேசு சாட்டை அடிப்பார் என்பது எனக்கு தெரியும். இம்மக்கள் உதட்டால் என்னை போற்றுகிறார்கள், உள்ளமும் வெகு தொலைவில் உள்ளது. ஆகவே இறையாட்சிக்கு உட்படுதல் என்பது சட்டங்களை கடைபிடித்தலும் அல்ல, இறை புகழ்ச்சியும் அல்ல, மாறாக இரண்டிலும் கருவாகி உருப்பெற்று அயலானை அன்பு செய்வதில் நிறைவடைதல் ஆகும். ஆதலில் சட்டத்தை கடைபிடித்தலும் செப வாழ்வும் அடித்தளமாக அமைந்து அயலானின் அன்பு வாழ்வு என்னும் கட்டடம் கட்டி எழுப்பப்படுமாயின் அங்கு இறையாட்சியின் மாட்சி நிறைந்திருக்கும். இவ்வாறு வாழ்வோர் இறையாட்சிக்கு தொலைவில் இல்லை. நாமும் இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம், மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்க்கை நீ குறித்து காட்டுகிற செயல்பாடுகள் நிறைந்த அன்பின் வெளிப்பாடாக அமைந்திட வரம் தாரும். ஆண்டவரே, ஆமேன். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் இறையே எம்பழி துணையே தீர்ப்பிடாயம் இயேசுவே அநியாய தீர்ப்பில் வாழ்ந்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் இறையே எம்பழி துணையே தீர்ப்பிடாயம் இயேசுவே அநியாய தீர்ப்பில் வாழ்ந்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் சுனையே எம்பழி சுகமே சிலுவை சுமந்த தேவனே அழுத்தும் சுமையாய் மாறிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் சுனையே எம்பழி சுகமே சிலுவை சுமந்த தேவனே அழுத்தும் சுமையாய் மாறிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் கடலே எம்பழி படகே ரத்தம் சொட்ட வீழ்ந்தவரே வீழ்த்திடும் மனதை ஏற்றிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் கடலே எம்பழி படகே ரத்தம் சொட்ட வீழ்ந்தவரே வீழ்த்திடும் மனதை ஏற்றிடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம்.
நேசிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் கனிவே எம் வழியரணே இரக்கத்தின் அன்பு தேவரே, கண்டும் காணா கல்மனத்தோர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் கனிவே எம் வழியரணே இரக்கத்தின் அன்பு தேவனே, கண்டும் காணா கல்மனத்தோர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் அன்பே எம் வழிக்கனலே பெண்ணியம் மதித்த தேவனே, பெண்ணினம் ஒதுக்கும் காமுகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் அன்பே எம் வழிக்கனலே பெண்ணியம் மதித்த தேவனே, பெண்ணினம் ஒதுக்கும் காமுகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் அகலே எம் வழிச்சுடரே வீழுந்து எழுந்த தேவனே, மீண்டும் பிறரை வீழ்த்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் அகலே எம் வழிச்சுடரே வீழுந்து எழுந்த தேவனே, மீண்டும் பிறரை வீழ்த்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மழையே எம் வழி நிலவே ஆறுதலின் ஊற்றே தேவனே, அழுதிடச் செய்யும் ஆனவர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் மழையே எம் வழி
நிலவே ஆறுதலின் ஊற்றே தேவனே அழுதிடச் செய்யும் ஆணவர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் துணிவே எம் வழி பலமே மண் மீது சாய்ந்த தேவனே பிறர் வேதனை கண்டு நகைக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருள் துணிவே எம் வழி பலமே மண் மீது சாய்ந்த தேவனே பிறர் வேதனை கண்டு நகைக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மாண்பே எம் வழித்திறனே நிர்வாண ஆடையின் தேவனே அவமான நிலையை அணிவிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருள் மாண்பே எம் வழித்திறனே நிர்வாண ஆடையின் தேவனே அவமான நிலையை அணிவிக்கும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் பயிர்வே எம் வழி நிறைவே ஆணியால் துளையுண்ட தேவனே பிறர் வாழ்வில் சிலுவையை சுமத்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் எமதருள் பயிர்வே எம் வழி நிறைவே ஆணியால் துளையுண்ட தேவனே பிறர் வாழ்வில் சிலுவையை சுமத்தும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும் இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் பரிவே எம் வழி பாசமே பகைவரை மன்னித்த தேவனே தோள்களில் அழுத்தி
ரசித்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் பரிவே எம்பளி பாசமே பகைவரை மன்னித்த தேவனே. தோள்களில் அழுத்தி ரசித்திடும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எமதருள் மீட்பே எம்வழி விளக்கே தாய்மடி சாய்ந்த தேவனே. எம் தாயை பேடா வஞ்சகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எமதருள் மீட்பே எம்வழி விளக்கே தாய்மடி சாய்ந்த தேவனே. எம் தாயை பேணா வஞ்சகர் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். எம் எதிர்நோக்கே எமதருள் வாழ்வே கல்லறை வாசம் கொண்டவரே. பிற துன்பமதில் இன்புறும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். எம் எதிர்நோக்கே எமதருள் வாழ்வே கல்லறை வாசம் கொண்டவரே. பிற துன்பமதில் இன்புறும் எம்மை உம் சிலுவையாலே மன்னியும். இரக்கமே நீயாக இயலாரின் வாழ்வாக எதிர்நோக்கும் வழியாக உம் சிலுவையில் பயணமாவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.